ஜிஜியா ஜிஜி. இருந்தாலும் நான் கைய வைக்க மாட்டேன்டா. டேய் வந்துச்சு. வா வா போலாம் சப்ஸ்கிரிப்ஷன் போயிருக்கு. There is no peace in this world. No time for caution. No time to die. ஒண்ணே சாவ போறோம். போகும்போது ஆகுறோம். நான் வேற ஓகே கடைசி எக்ஸசைஸ் பண்ணிட்டு போலாம். அடே போயிட்டு இல்லையாடா. ஓ நீ கடைசில ஆர்டி குடிச்சா நல்ல வேலை. ஒன்றோட கொரோஷன் பாவி. அது அதை ஓபன் பண்ணிடலாமா? இன்னொன்னு என்ன சொல்ற? இப்போ கொஞ்ச நேரத்துல பண்ணிடுறேன். நான் பண்றேன். ஓபன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. நான் ஹெல்த் போடுறேன். போடுடா. ஓடிச்சு தள்ளி விட்டுச்சு. அதான் ஃபோர்ஸ். அதுதான் ஃபோர்ஸ் என்னன்னா டேய் அந்த பின்னே இருக்கு. என்னைய தள்ளி விட்டுச்சு. ஓடிச்சு தள்ளி விட்டுச்சுடா. பின்னே இருக்குது. அது அதனால ரொம்ப நம்ம இது பண்ணக்கூடாது. ஆனா இந்த வாட்டி நான் நல்லாவே டேமேஜ் பண்ணேன். நானும் நல்லா தான் டேமேஜ் பண்ணிட்டேன். பட் பேசிக்ஸ் போச்சு. டாஜ் பண்ணிருக்கேன். இல்ல நம்ம ஒருத்தர் விழுந்தாலும் தூக்குறது இதுல ஒரு ஆள் சைடுல நிக்கணும், ஒருத்தர் நடுவுல நிக்கணுங்க. ஓ ஆமா இல்ல கரெக்டா மறந்துட்டேன். அது வந்து இன்னைக்கு நைட்டு போறதுக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணி. ஓவா இது ஒண்ணு இருக்கோ சப்ஸ்கிரிப்ஷன். ஆமா இதுக்கு என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரியல. ஏதோ பண்ணுதுங்க. சரி போ. ஹண்டிங் ரைஃபிள் பட் ஸ்டில் இஸ் குட் ஃபார் மீ. அதுக்கு என்ன பவர் அப்ப? அந்த ஃபயர் மோட்ரா? ஃபயர் தான். நம்ம 3 பேர் இந்த மாதிரி கல்லு கொண்டு போனா நல்லா இருந்துக்கோங்க. எனக்கு மட்டும் கல் வர மாதிரி. அது நீங்க கூட விளையாடி தான் வந்திருக்கும். I can take the hit. பின்னாடி யாரா பாருங்க. நான் பாக்குறேன். சரி நான் அந்த இதை பாத்துக்கிறேன். போட்டேன். இதுடா ஹெல்த்டா. ஜெஃப்ரி ஹெல்த் ப்ளீஸ். ஜெஃப்ரிக்கு நம்ம தான் ஹெல்த் போடணும். அரியா எடுத்துட்டு போயிட்டாங்க. பின்னே பாரு. யாச்சு என்ன ரிவைவ் பண்ணது? அவனை ரிவைவ் பண்ண. அவனை ரிவைவ் பண்ணி அதான்டா அவன் தான்டா. ஓ அந்த பக்கம் சொன்னே. அவனை ரிவைவ் பண்ணி என்ன புண்ணியம்? இல்லடா நீ தான் ஏத்திக்கணும். அவனை ஃபர்ஸ்ட் பண்ணனும்னு சொன்னேன். ஓ அவனை ஃபர்ஸ்ட் பண்ணு. ஏனா அவன் ப்ரொடெக்ஷன் கிட்ட இருந்தான்ல. இது நம்ம ஸ்டார்டிங் ஏதோ டோன் போட்டியோ ஐயோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. சரி இன்னைக்கு நைட்டுக்குள்ள முக்கியில என்னவோ பண்ண போறோம். இது திஸ் வாஸ் a waste of time. நான் actually அந்த ஃபயர் மாடும் போடலாம்னு போட்டேன். ஆனா இது இப்ப 0 ஆயிடுச்சு திருப்பி. ஆமா ஓ இப்ப இல்லையா ஃபயர் மாட் இல்லையா? அட போய் பிரச்சனை இல்ல. வா இந்த அமரை ஹெல்த் गाइस என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பண்ணுவாங்க? மாவு அரைப்பாங்க. போட்டுட்டு பார்த்தல நம்ம பைய கிராண்ட் ஐட்டம். நான் பின்னாடி பாத்துக்கறேன். ஓகே
நான் பின்னாடி பாத்துக்கிறேன்னா முன்னாடி வேற அது வந்து பார்த்துட்டு தான்டா இருக்கேன். டேய் அநியாயம் பண்ணாரா? அதையும் போடுங்கடா அந்த சீரம். பின்னாடி போட்டுக்கிறேன். வர மாட்டேங்குது. வந்துச்சு. ஜெஃப்ரி ஹெல்ப் டா ப்ளீஸ். போடுறேன். ப்ளீஸ். முச்சுமே மாட்ட போறேன். நசுக்க போதுங்க. போடுங்க. ஓகே ஏய் பீப்பிள் கிளவுட் பின்னாடி கிளவுட் முன்னாடி கிளவுட் சைடுல கிளவுட் மேல கிளவுட். போச்சுடா. ஏன்டா அது மட்டும் காலி பண்ணுது? அது கரெக்டா? கிளவுட் என்ன இது பண்ணு. இருங்க. நீங்க வச்சு அவங்க போடுறது 2 பேரும் கிளாக் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றீங்க. அதெல்லாம் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி பிக். நான் காலி பண்ணிட்டேன். நான் உன்னை காலி பண்ணேன் ஹண்டிங் ரைஃபிள் வச்சு. வந்தது மூஞ்சிலே வாங்கினான் என்கிட்ட. யாரு எப்படிதான்? நானா போடுச்சு. என்ன பண்ணுது? பின்னாடி பாக்கல. தள்ளி விட்டுச்சு பார்த்தேன். என்ன போட முடியாது. பரவாயில்ல. ஜிஜி. அந்த லைட் போஸ்ட்ல விழாதுடா. சொன்னல அந்த லைட் போஸ்ட்ல விழாத. நான் அந்த சைடுல போறேன். பண்ண பின்னாடி வந்தேன். ஜெஃப்ரி நீ மட்டும் தான்டா ஒன்லி போ. அது ஹண்டிங் ரைஃபிள். அது வந்து நான் டேமேஜ் பண்ணேன்டா ஒன்னு. என்ன ஜெஃப்ரி? அதுதான் அப்படிதான்டா வந்துட்டான். இந்த ஜெஃப்ரி என்ன தம்பி என்னாச்சு? என்னாச்சு? நான் தண்ணி குடிச்சு கொடுத்தேன். சொல்லிட்டு போட்டேடா. ஜெஃப்ரி தான் ஒரு இடத்துக்கு இன்வென்ட்ரி போய் நோண்டிட்டு இருப்பான். என்னது யோசிச்சு. ஏய் ஐயோ பீப்பிள் என்னடா என்னாச்சு? ஒன்னும் இல்ல பண்ணா. ஆமா பாதி காலி பண்ணிடுறோம்டா. 2 நல்லா பண்றோம். ஆமா ப்ரோக்ரஸ். சீக்கிரமா அது சவுண்ட் விட ஆரம்பிச்சிச்சு. சவுண்ட் விட்டுச்சுன்னா போ சொல்லு. நீ வெளியே ஃபயர் போட்டு வந்துடுற. ஆமா என்னமோ கீனாச்சு எனக்கு. ஓட்டாச்சு. ஆல்வின் அது கொரோஷன் தான். பின்னாடி இருக்கிறத போடுங்கடா எனக்கு. அண்ட் ஜெஃப்ரி ஹெல்ப் ப்ளீஸ். போடுறேன்டா. ஹெல்த் போட்டேன். பின்ன எவ்வளோடா போடுறது? போட்டேன். நான் தான் போட்டேன். அந்த ஒரு புல்லட் போட்டேன் கடைசியா. People. Okay, I need that. பின்னாடி ஐயோ சொன்னடா. அட பாவி எவன கீழே வந்தா? யார் கீழே வந்தா? நான் தான். அட பாவி நீ நின்னுக்கலாம்டா. ஆக்சுவலா நான் லிட்டரலி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருந்தேன் பின்னாடி வரதுக்கு. அப்படியே தள்ளி விட்டுச்சு. நானும் அந்த மாதிரி தான் போன் ரெடி பண்ணேன். எக்ஸ்பிரஸ் பண்ண கூடாது போல. அந்த மாதிரி ஏடி ஏதாச்சும் பிரஸ் பண்ண.
அப்படி ஒண்ணு இருக்கா? எக்ஸ்பிரஸ் பண்ணா நீ பின்னாடி போய் விழுந்துடுற. டேய் நான் பின்னாடி வர ட்ரை பண்ணேன்டா, முன்னாடி ஏறப்ப ஏஞ்சி நிக்கிறப்ப. இந்த வாட்டி சேஞ்ச் ஆஃப் ரிச்சுவல் தான், நான் ஃபர்ஸ்ட் போறேன். டேய் ஜெஃப்ரி வேணாம்டா ஜெஃப்ரி, அது மட்டும் வேணாம்டா. இல்ல பிரச்சனை போயிட்டான் ஜெஃப்ரி போ. அத இந்த நேம் ஆஃப் பீஸ். வாட் அங்க போய் ஹெல்த் போட்டுட்டு ஆத்தாடி. ஜெஃப்ரி பாரு, அந்த இது வந்து பட்ட உடனே முக்காட்டில் இருக்குதுடா ஜெஃப்ரிக்கு. ரெண்டு கிளவுட் எனக்கு வரேன். பாருடா, பாத்து எனக்கு அந்த கொரோஷன்டா எதுவும் செய்ய முடியல. படுத்துட்டான். யாரா நீ இன்னொருத்தங்க அங்க இருக்காரு. ஆர்ச்சி உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன், நான் செத்துட்டேன். அதான் பாத்து பின்னாடி பாக்கல. தட் வாஸ் அவன் எப்படி ஒருத்தன் ரெண்டு ஆர்பு போட்டான்? தனியா போன வேற டிஃபிகல்ட்டிடா. ஆனா நான் ஒருவேளை எல்லாம் ஓரளவுக்கு மெதுவா எனக்கு என்னமோ பார்க்கும்போது டிஃபிகல்டிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி இல்ல. மேபி அதோட அந்த ரேபிட் ஸ்பீட் அவன் பொறுமையா டாஸ் பண்ணி அடிக்கிறான்டா. நம்ம பொறுமையா விளையாட மாட்டேங்கிறோம். நம்ம அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்றது. நான் போறேன்டா. எனக்கு கரெக்டா இருக்கு ஆக்சுவலா. டேமேஜ் இருக்கும். உனக்கு கரெக்டா இருக்கா? உன்னோட இடத்துல இருந்து நான் வாங்கினேன்டா போன வாட்டி. டேய் ஜெஃப்ரி, அந்த ஒயிட் கலர் வரும்போது டப்புன்னு இது பண்ணு. நான் உனக்கு தப்புன்னு இல்லடா, அவன் எஸ்எம்ஜி இருந்தா அது யூஸ். போ அந்த ஓரத்துக்கு ஓடு. நானும் பயந்துட்டேன், என்ன பின்னாடி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களான்னு. இந்த ஓரத்துக்கு ஓடுன்னா சொல்லிட்டு இருக்கேன்ல. ஃபயரை போட்டு சுடு. இந்த ஃபயர் எப்படி நீ போட்டு சுடுறா? இங்க இல்லடா. ஃபயர் எபிலிட்டி அண்ட் லைஃப் போடலாம். நம்ம அட் டைம் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓ இவன் வேற கிளவுட போட்டானா? ஏய் அடப்பாவி, இவன் ஆக்சுவலி ஐயோ ஒரு இதை மட்டும் ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டோம்ல தெரியாம. ஹெல்த் போட்டு திருப்பி இருக்கேன். டேய் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. டேமேஜ் பண்றவங்க பேர்ல ரொம்ப ஓ தலைவர் நின்னுட்டு இருக்கானா? தலைவர் நின்னுட்டு ஆட்ட போட்டான்டா. ஆர்ச்சியை போடு. ஏற்கனவே செத்து போய் தான் இருக்கு. அப்பா சேவ்ட். அவன் செத்துட்டான். செத்து போயிருக்கேன். என்னடா இதுக்கு இவ்வளவு லைஃப் இருக்கு? போயிங்களா அப்படி எத்தனை கிளவுடுடா? டேய் இதை ஹெல்த்த போடு. ஆர்ச்சிக்கு அவ்வளோ கிளவுட் வாங்கிட்டான். எல்லா கிளவுடும் அவன் மேல. ஆல்வின் என்ன ரிவைவ் பண்ணாதா பார்த்தல. ஏன்டா எப்படி சொல்லிட்டேன்? அங்க பேர் அடுத்து கத்த போது சாக போற நீ எப்படியும். ஷாட்கன் வேஸ்டா? டேய் ஷாட்கன் வேஸ்டா அதுக்கு, அந்த ஆர்புக்கு. அப்படி அவங்க பாரு, அது கத்துன அதே டைம்ல நான் ஹார்ட் யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி நான் உயிரோட இருக்கா? 2 செகண்ட் உயிரோட இருந்தேன் எக்ஸ்ட்ராவா. என்னது போட்ரு ஈஸி தான். அவ்வளவுதான். ஈஸி. ஏன் இத அப்டேட் பண்ணாம இருக்கீங்க? எஸ்எம்ஜி அப்டேட் பண்ணாம வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட மேக்ஸ்ல இருந்தலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. டேய் எனக்கு ஒரு டவுட். டேய் நீங்க ரெண்டு பேரும் எஸ்எம்ஜி வச்சிருக்கீங்க, அது மேக்ஸ் லெவல் இருக்கு. அப்பயே எஸ்எம்ஜி மேக்ஸ் இல்ல. சரி அவ்வளவு டேமேஜ் போவாதுடா எஸ்எம்ஜி.
கிறிஸ்டலோட கம்மியா தான் போகும். சுட்டுக்கிட்டே ஒரு வேளை போகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதை ட்ரை பண்ணுங்க. ஆர்பில் வந்து அது ஆர்ப் வரும்போது 2 பேரும் ஒவ்வொரு இதா எடுத்து சுட்டுக்கிட்டே இருங்க. ஓகே நான் அடுத்து ஏஆர் ட்ரை பண்றேன். இந்த வாட்டி அண்டைங் கேங்கோட அபிலிட்டி இருக்கு. டேய் ஏஆர் இதுல ஒர்க் அவுட் ஆகாதுடா. ட்ரை பண்ணோம்டா. ஷாட்கன் வேலை செய்யல கன்ஃபார்மா. ஏன்னா ஷாட்கன் வேணாம், எஸ்எம்ஜி வச்சு சுடு. எஸ்எம்ஜி வச்சு நடுவுல எவ்வளவு சுடுவ? காலி ஆயிடும். 30 டா உங்களுக்கு 30 ரவுண்ட்ஸ் இல்ல 40 ரவுண்ட்ஸ் 40 ரவுண்ட்ஸ் பத்த மாட்டேங்குது. அப்படியா? நான் கன்சர்வேட்டிவா தான் ஆடுவேன் இந்த வாட்டி. டேய் ஆன்டி கிராஸ்ல இருக்கா வச்சிட்டு இருக்க? சரி ஒண்ணு பண்ணல. வா போதும் அப்படியே போ. அவன் யாரா? போனல படுத்தா. ஒருத்தன் இன்னும் வரவே இல்லையா? ஆமா இன்னும் வரணுமான்ட்டு நாங்க இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கோம். வந்து அடுத்த செகண்ட் இந்த உடனே படுத்தான். எங்களை வச்சிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் விளையாடினா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு இல்ல, அதுல பண்ண என்ன இருக்கு? பண்ண இல்ல, ஆனா அட்லீஸ்ட் வாய சாப்பிடுங்க. ப்ரோஷனுக்கு போடுறா ஜெஃப். போடுற ஹெல்த் போட்டுருக்கேன். ஹெல்த் ப்ரோஷன் சாப்பிடு. ஏய் என்னடா எனக்கு அவ்வளவு இது போச்சு எனக்கு. கொரோஷன் இவனுக்கும் அந்த கிளவுட் போயிட்டு இருக்கீங்க. கிளவுட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அது யாரு? ஓகே நான் ஃப்ரண்ட்ல இருக்கத பாத்துக்கிறேன். ஆல்வின் பின்னாடில இருக்கத பாத்துக்கோ. ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப இல்ல. என்னாலே ஃப்ரண்ட் ரெண்டா கரெக்ட்டா இருக்கு. நீ பின்னாடி இருக்க. டேய் என்னல ஹெல்ப் பண்ணுடா. ஃபைனலி என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு வாட்டி எடுத்துட்டு ஏய் எஸ்எம்சி தான் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. பாக்க கையில கரெக்ட்டா இருக்காது. இந்த வேஸ்டா இருக்கு. இல்ல அது கிளவுடுக்கு நல்லா இருக்குடா. கிளவுடுக்கு மட்டும் தான் நல்லா இருக்கு. மத்தபடி கிளவுடுக்கு நீ ஸ்ப்ரே பண்ணாலே போணும். நானே கீழ விழுந்தேன். உள்டா கீழ விழுந்தேன். ஃப்ரண்ட்ல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படியே விட்டுருங்க. டேய் வெயிட் பண்ணு, நான் கண்ண மாட்டிக்கிறேன்டா. எனக்கு ஷாட் கன் தான் பெட்டரா இருக்கு. ஒரு விஷயம் அப்பனா வந்து சொல்றே கேளுங்கடா. வாட் 30 போயிட்டு அப்கிரேட் பண்ணிட்டு வா. இது அப்கிரேட் பண்ணிருக்கியா? எனக்கு எதுமே எல்லாமே அப்கிரேட் பண்ணோம். எல்லாமே 20 அவ்வளவுதான்டா. ஷாட் கன் 19, SMG 19, ஆர்மரும் 2 19 ஒரு 7. ஷாட் கன் சொல்லாது. நான் சொல்றது இது டேமேஜ் எவ்வளவு? ஏஆர் மேக்ஸ் தான். எந்த மேக்ஸ் ஏஆர்? ஆமா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களாடா நீங்க? ஆமா நான் மெயின் ஹண்ட் மட்டும். எனக்கு என்னோட மெயின் அந்த ஹண்டிங் ரைஃபிள்லாம் நான் அப்கிரேட் பண்றேன். நான் யூஸ் பண்றது மட்டும் அப்கிரேட் பண்ணிருக்கேன். இங்க பாரு, இது கூட தான் நான் நல்லா ஹை லெவல்ல வச்சிருக்கேன். அடப்பாவி அது நான் வச்சில்லப்பா. அதை வச்சு போய் ஒரே போட்டா நல்லா தான் இருக்கும். அட முடியாதே, பறக்குதே. அடி வாங்கிட்டான். எவன்டா அது வெளிய நடுவுல போ தரடன் போய் இத போடு. நடுவுல போய் ஹெல்த் போடு தரடன் போடு ஹெல்த் போடு. அங்க இல்ல நடுவுல போடு ஹெல்த் போடு. ரொம்ப குறைக்காதீங்கடா. அதுக்கு பின்னாடியும் போட்டோம். ஹெல்த் போடுங்க. ஹெல்த் போட்டாச்சு வா. பின்னாடி தரந்துட்டேன். பச்சை கலர் இருக்கு, பொறாடு பச்சை கலர்ல இருக்கா. எது எதுனே தெரிய மாட்டேங்குது. Not a problem. I think I got the hang of it. ஓய் பின்னால சுத்திச்சு. பின்னாடியா? பின்னால நானும் கேவலமா மாட்டேன். ஆனா நல்ல டேமேஜ் பண்ணியா போனேன்.
4 பேர் விளையாட வேண்டிய கேம் 3 பேரா கொடுத்துருக்கான். ஒருத்தன் அடி முடிக்க வேண்டிய கேம்ல ஆக்சுவலா கிடையாது. ஓடுச்சானா டிஃபிகல்ட்டி கம்மிடா. நான் இது சாக போறேன்டா சாக போறேன்டா. ஒரு ஃபுல் ஹெல்த் பாருங்க. இதுதான் டைமிங். நான் பிஸ்டல் வச்சு ஒரு 5 வாட்டி சுடுறது எஸ்எம்ஜில 1 செகண்ட்ல அவன் ஷூட் பண்றான்டா. அதுக்கேற்ற மாதிரி வருதுடா டிஃபிகல்ட்டியும். அதனாலதான் அண்டர் லெவல் பிளேயர்ஸ் யாரும் வந்து வச்சு விளையாட மாட்டாங்க. ஹையர் லெவல் ஆர்டி எல்ட போடு. ஓகே தட் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். மூஞ்சில வாங்குவான்டா இப்போ. 3 ஷாட்டுக்கு அப்புறம் நான் என்னடா எப்படி பண்ணிட்டே? நல்லா நல்லா போயிட்டு இருந்துச்சுடா. இப்படி பார்த்தாலும் முடிச்சிருக்க முடியாது. எனக்கு அது நம்பிக்கையே இல்லடா. எனக்கு நம்பிக்கை இருக்கு இந்த வாட்டி. எனக்கு சுத்தமா இல்ல. ஸ்டாப் பண்ணிருக்க பாரு. ஸ்டாப் பண்ண பாத்தியா? ஸ்டார்டிங் சில வாட்டி அவன் கேன்சல் பண்ணான். அப்ப லெஃப்ட் திரும்பு. டேய் ஜெஃப்ரி ஆளு அப்படி பண்ணனும்னு நினைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு. நம்ம அது கொஞ்சம் பின்னே போகும்போது நம்ம பின்னே பார்க்கணும். நம்ம என்ன தப்பு பண்றோம்னு கண்டுபிடிக்கிறோம்டா. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க அதாவது நம்ம வந்து ஒரே ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு தடவை சுடணும். அப்புறமா நம்ம வந்து அடுத்த ஆய்கிட்ட கான்சென்ட்ரேட் பண்றது திரும்பிடணும். ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்லோவா அடிப்போம். நம்ம டாட்ஜ் பண்ணுவோம். டைம் எடுக்கணும். இல்ல ஸ்லோவா அடிக்க தேவையில்ல. டேய் ஸ்லோவா அடிக்கிறது பாயிண்ட் இல்ல. கான்சென்ட்ரேஷன் வந்து 2 பேர் மேலயும் இருந்துகிட்டே இருக்கு. யாரி ஆனா வேற லெவல் டைமிங் தான் அது. ஆமா நானும் பார்த்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம முடிச்சிடும் தெரியுது. இன்னொன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது எல்லா கேமும் எல்லா இந்த கேரக்டர்ஸுமே நடுவுல வந்து ஒரு இன்டர்மீடியட் அந்த ஆம்பர் பாக்கிறதுக்கு பிராலால இருக்க மாதிரியே இருக்குடா. நடுவுல போ ஓடிடே அந்த எக்ஸ்ட்ரீம் போறீங்க. எக்ஸ்ட்ரீம் ஓடி சுடு இங்க இருந்து சுடு. போ இங்க இருந்து ஜெஃப்ரி இது வரும். கிளவுட் வரும் பாத்துக்கோ. கிளவுட் சுடுற வேலையை போய். ஆமாடா. அன்பார்ச்சுனேட்லி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. மேல கிளவுட் இதே நீ போடு. தப்புன்னு கீழே வந்துட்டேன்டா. கிளவுட் இருக்குன்னு சொல்ல வேண்டியதான்டா. கிளவுட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓ கிளவுடா? என் கையில ஸ்ரவுடுன்னு வந்துச்சு. என்ன ஸ்ரவுடுன்னு யோசிக்கிறேன். பின்னாடி ஆளு பின்னாடி. ஓகே இல்ல that was bold. ஆனா டென்ஷன் வேண்டாம்டா. அது எழுப்பலன்னா செத்துறோம்டா. அது எழுப்பலன்னா கன்ஃபார்மா செத்துறோம்டா. ஏன்னா தானாவே ஸ்பான் ஆயிரும். ஆமா தானாவே வந்துரும் அது. கரெக்ட். நான் சொல்லிட்டு போட்டு வரோம். ரைட் சைடு லெஃப்ட்ல டாட்ஜ் பண்ணுமாடா? நியாயமா இருக்கு. யார ஸ்பெக்டேட் பண்றீங்க? உன்னதான். இங்க பாரு என்ன என்னடா இது அநியாயம்டா. பண்ணிட்டு இருக்கான் இவன். அது கத்த போது 2 பேரும் சாவப்படுது. ஜெஃப்ரி சாவ மாட்டான்டா எப்பவுமே. அது நான் போனோட ஹரி அப்படிதான் இது பண்ணேன். எழுதிட்டேன். நான் யாரை ரிவைவ் பண்றேனோ அவங்க டக்குன்னு சாவ மாட்டாங்க. வேலைக்கு ஆகுதுடா. நம்ம ஃபாஸ்ட் ஷூட் பண்ற ரைஃபிள் மட்டும் தான் வச்சு விளையாண்டு. இப்ப சார்ஜர் நல்லா போதா? ஷாட்கன் வேலைக்கு ஆகலையா? இல்லடா எனக்கு என்ன ஷாட்கன் பிடிச்சிருக்கு. இந்த ஷாட்கன் சத்தியம் வேலைக்கு ஆகல. ஏன்னா ஒரு ரீசன் தான். அதுக்கு அந்த ஆர்புக்குள்ள சுடணும். அந்த விஷயம் தவிர வேற ஏதாவது
இருக்காங்க. அந்த விஷயம் தான் இருக்கவே பாயிண்ட். ஏன்னா அது சுட்டா மட்டும் தான் உனக்கு மொத்தமா முக்கால் லைஃப் கம்மியா இருக்கு. அது உண்மைதான். ஆமாண்டா. சோ நீ தயவு செஞ்சு என்ன சொல்றேன்னா இது கண்ணை மாத்திட்டு இதை வச்சுட்டு போங்க, ஏஆர் வச்சுட்டு போங்க. சரி நான் ஏர் எடுத்துக்கிறேன் இந்த வாட்டி திருப்பி. ஜெப்ரி நீ ஷார்ட் கண்ணை வச்சுக்கோ, நீ வேற எதுக்கும் போகாத, நீ ஷார்ட் கண்ணே வச்சுக்கோ. உனக்கு அதுதான் ஃபயரிங் புல்லட் போட்டு டப்பு டப்பு. நீ ஃபயரிங் புல்லட்ஸே போட மாட்டேடா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபயரிங் புல்லட் போட்டு தள்ளுறா. சரி ஓகே நீ ஓகே. வந்து மெயின் இதுக்கு சுட தேவையில்ல. ஜெப்பே நீ மெயின் சுட தேவையில்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. நீ மெயின் அந்த ஆர்ம சுட தேவையில்ல, நீ அதோட லைஃப் வந்து கம்மி பண்ண போதும். சும்மா டிஸ்டன்ஸ்ல இருந்து அப்படியே லைஃப் போடணும். அது உன்னோட கடைசியில ஒரு எனிமி பின்னே போகும் பாத்தியா, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு சைலண்டா இருக்குல்ல, அந்த டைம் 3 பேர் இருக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா 2 பேர் இல்ல நாக் டவுன் ஆகி நமக்குள்ளேயே லைக். எனக்கு ஒரு டவுட், அந்த கிளவுட வெட்ட முடியுமா இத வச்சு? ஹேமர் அடிக்க முடியுமா? இல்ல அது டாஜ் பண்ணா வந்துரும்டா. சரி ஜெப்ரி ஓடு, அந்த ஆப்போசிட் சைடு ஓடு 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 ஓடு. திரும்பி 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 அது சுடு சுடு. ஃபயரிங் ரைஃபிள போட்டு சுடு. போடுறேன்டா. வரும் ஒயிட் கலர் வர ஆரம்பிச்சிருச்சு. அதையும் போட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் போடு 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 போடு. ஆக்சுவலி யூ ஆர் ரைட். ஏஆர் வச்சு அக்யூரேட்டா ஏம் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கு. அதுதானே நான் சொல்லிட்டு Who was இருக்கேன். in charge of cloud? Cloud ஜெப்ரி. ஜெப்ரி லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை. Someone please put health ra. Jeffrey. ஹெல்த் போடு ஹெல்த். போடுறேன் ஹெல்த் போடுங்க. லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பை லெஃப்ட் சைடு பாரு. லெஃப்ட் சைடு பாரு. லெஃப்ட் சைடு பாரு கட்டிட்டு இருக்கேன். ஏன்டா லெஃப்ட் சைடு பார்க்க மாட்டேன்? கடவுளே நீ கட்ட நீ கத்துனாலே ஒண்ணுமே புரியாதுடா. ஒண்ணுமே ஓடாது. லெஃப்ட் சைடு பாருன்னு சொல்றேன். டைரக்ஷன் மட்டும் சொல்றேன்டா. எனக்கு செக் பண்ணும்போது அது ஈஸியா தெரியும். விளையாடுற ஆளுக்கு அது தெரியும். பீப்பிள் அது அதோட அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாரு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு தான் வருது. அந்த டைம் மட்டும் டாட்ஜ் பண்ணுங்க. அங்க பாரு, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து போட மாட்டேங்குதுங்க. அது அந்த குறிப்பிட்ட டைம் தான், அவ்வளவுதான். இந்த வாட்டி கொஞ்சம் ஜிஜியா பண்ணிருக்கோம்டா. சுடு 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 சுடு. நிறைய போகுது. வெட்டி வெட்டி. அடுத்தது ஸ்டாப் பண்ணு. அடுத்தது எஸ்கேப் ஆயி. பிரச்சனை லைஃப் போட்டு அடுத்த வேலையா போய். ஓகே ஒயிட் கலர் வரும். கிளவுட் டியூட்டி. கிளவுட போட்டு முடிச்சிட்டு இப்போ டாட்ஜ் பண்ணுங்க. அதுக்கு கிட்ட இருந்து ஆனா கிளவுட போட்டு முடிச்சிட்டு அத போடுங்க. ஓகே கிளவுட் நான் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ போடு இப்போ அத போடு. அது இது போட்டுட்டு இருக்கு. லெஃப்ட் சைடு அந்த ஃபோர்ஸ் வந்துருச்சுடா. அந்த தட் திங் எதுடா? அந்த yellow கலர் வே. அது இந்த ஒண்ணுக்கு தான்டா வந்திருக்கு. அதான் ஒண்ணுக்கு தான்டா வருதுங்க. அந்த ஒண்ணுல டாட்ஜ் பண்ணனும். நீ அந்த டைம் வந்து அட்டாக் பண்ணாத, நீ டாட்ஜிங்ல போயிடு. கரெக்ட்டா? தப்பு பண்ணிட்டேன். ஆமா தப்பு பண்ணிட்டேன். சொல்லிட்டே இருக்கும்போது பின்னே வந்துடும். நான் கொரோஷன் பார்த்துட்டு அப்படியே விட்டேன்டா. நான் மட்டும் தான் இருக்கேனா? ஆமா. ஆனா இந்த வாட்டி ஓகே. அதுதான்டா அட்டாக். அந்த yellow கலர் வரப்ப டாட்ஜ் பண்ணி. இப்போ நீ என்ன பவர் வச்சிருக்க பேசிக்கலி? என்ன பவர்னா ஒன்னு வந்து ஸ்கெலிட்டன், இன்னொன்னு வந்து அண்டையிங் கிங் வச்சிருக்கான். அது மேட்ச் அந்த பால்ல ஜிஜி கரெக்ட் டைமிங் அட் ஹெல்த். லெஃப்ட் சைடு. அப்ப நீ ஒரு சைடு பாத்துக்கோ, நான் ஒரு சைடு பாத்துக்கிறேன். இங்க பாரு ஆமோ பாக்ஸ் எல்லாம் போட வேண்டியதா இருக்கு மிடில் ஆஃப் த மேட்ச்ல. கூட ஒருத்தர் இருந்தா இதை முடிச்சிருந்துருக்கலாம்டா. இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடி தனியால கஷ்டம் இது. ஏன்னா என்கிட்ட இப்ப இது இல்லை, ஹெல்த் இல்லை பாரு. ஹெல்த் போடுற கூட ஒருத்தர் இருந்தா போட்டுலாம். டாட் அந்த பின்னாடி பாத்துக்கோ, அந்த இடம் பாத்துக்கோ. ஆமா ரைட் சைடு பாரு. ரைட் சைடு பார்க்காம இருக்காத. அது அங்க இருக்குடா. ஐயோ அதை பார்க்கல. அதான் சொல்றேன், நீ ஷூட் பண்ண உடனே டக்குன்னு ஆப்போசிட் சைடு பார்க்கணும். இல்ல எஸ்எம்ஜி வேஸ்ட் அந்த இடத்துல. ஆனாலும் இன்னொன்னு ஹெல்த் பாரு எவ்வளவு, ரெண்டுக்கும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நீ என்னோட அந்த அதோட ஹெல்த் பார் பார்க்கல.
அண்டர்டேக்கிங் டூட் இல்ல ஓ அண்டேங்கிங் திருப்பி அது போடு. பண்ணிட்டேன். அடப்பாவி அட பாவி. என்ன சும்மா நின்னுட்டு இருக்கேன் நான் யோசிக்கிறேன் பின்னாடி 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 ஜி. ஓகே நோ ஜி. ஓகே இப்போ ஆப்வியஸா முடியாது. இத்தனை கிளவுட் எங்க ஒரு ஆளா போற. அதான் அந்த இது இருக்கு ஸ்கெலிட்டன் சப்போர்ட் பண்ணலையே பண்ணுது ஒன்னையாவது சாவடிக்குமா? ஒன்ன போடு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். போட்டாச்சா ஜி அப்ப இன்னொன்னே போட்டுரு அப்படியே கெத்தா ஹெல்த் இருக்கா ரேஞ்சில வேற பண்ணுமே. ஐயோ ஐ மீன் ட்ரபிள். இவ்வளவு இருந்துச்சதுக்கு That was awesome. தட் வாஸ் இன்டென்ஸ் கேமிங். Alvin. சரி அந்த அந்த எல்லோ கலர் வரும்போது மட்டும் டாச் பண்ணணும் அது மட்டும் ஆமா எல்லோ கலர் டாச் பண்ணணும். ஒயிட் கலர் வந்து அது கத்திய மேல நீட்டும் அப்பதான் வருதுங்க. சோ கத்திய மேல நீட்டம் உடனே சுடணும். அண்டைங்க மறந்துட்டேன் கடைசியில். எதுக்கு தனியா நிக்கிறீங்க என்னடா கண்ண கைய வைக்கல இன்னும். டேய் ஜாலியா போண்டா இது. என்னடா ஐ மீன் அண்ணா அந்த இது என்ன பண்றீ? டேய் ஃபயர் போடுறா. வெயிட் பண்றேன் டேய் ஆனா ஒரு ஹெல்த் வச்சு கூட ஜஸ்ட் நீ தான் ஹெல்த் மேன். டேய் ஹண்டிங் ரைஃபிள் வேலைக்கு ஆகுமாடா? அடே ஜான் வெயிட் பண்றேன். எனக்கு அது போணும். எனக்கு 10 புல்லட்ஸ் வேணும்டா. 7 புல்லட்ஸ் வச்சுனா ஒண்ணும் கிளிக்க முடியல. டேய் அப்கிரேட் பண்ணிட்டு வாங்கடா போய். வேண்டாம் இருக்கட்டும். டேய் எனக்கு அந்த கிளவுட் ஸ்கோர் இருக்கா மெயின். திருப்பி கை வைங்க ஒரே நிமிஷம் கை வைங்க. நான் கையை எடுக்கும் போது வைக்கிறீங்க. சரி விடு ஜிஜி பண்ணி இல்ல என்னோட அண்டைங்கிங் பயிற்சி திருப்பி கை வை. போட்டாரு. டேய் நான் கையை வைக்கலடா. பிரச்சனை இல்ல அது கிளிட்ச். வா இப்போ வந்து அது நீ மதிக்கல. பரவாயில்ல அப்படியே எனக்கு இம்மார்டாலிட்டி வந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். பீப்பிள் ஒழுங்கா சிம்பிளா முடிங்கடா. நான் வந்து லிட்டரலி கீழே போய் விழுந்துட்டு அங்க இருந்து சுட ஆரம்பிச்சிட்டேன். யார் ஏஆர் வச்சிருக்காங்க? நான் இல்ல. ஏஆர் இஸ் தி வே டு கோ. அது கரெக்ட்டா அந்த நெத்திலே ஏஆர் வச்சு அடிச்சா. ஓ அப்படி சொல்றியா? அப்ப நானே ஏர் கொண்டு வந்திருக்கலாமே. போன உடனே ஸ்கெலிட்டன் ஸ்பான் பண்ணிரு. டேய் என் பின்னே எவனோ ஒருத்தன் இருக்கான்டா. கிளவுஸை போட்டோன்னே நீ இது பண்ணு. எப்படி ஹெல்ப் டியூட்டி ப்ளீஸ். ஓ என்னடா நீ அட ஹெல்த் டியூட்டி அவன் படுத்து கிடக்குறான். டேய் பின்னாடி வருது. டேய் உல்டா நான் டாட் பண்றேங்கிற பேர்ல கீழ விழுந்தேன். Now that's a pro tactic. That's a pro tactic. எப்படி நம்ம கொல்ல முடியும்? சூப்பரா இருக்கே. இல்லடா அது கொஞ்ச நேரத்துல இதுவும் போயிடும். இந்த இடமே உடச்சிட்டு போயிடும். அது உண்மைதான். ஆச்சி அந்த எக்கனை எக்ஸ்பெக்ட் பண்ண. நீ ஏஆர் எடுத்து ஏஆர் வச்சு ஏதோ சொல்ற. சரி பண்ணுவோம். ஏஆர் எடுத்துட்டு ஒன்லி ஹெட் ஷாட்ஸ் அண்ட் அது அந்த கத்துற டைம் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ஒரு சைட பாத்துட்டு நான் நீ பின்னாடி பாத்துக்க நான் முன்னாடி பாத்து ஆளுக்கு ஒரு சைட பாத்துட்டு போட்டுட்டே இருப்போம். அண்ட் உங்ககிட்ட ஹார்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, அது அந்த கத்துற டைம் இன்னும் வரலையே. அண்டைங்கிங் அந்த இது வரலையா அந்த நெத்தியில இன்னும் வரலையே. ரைஃபிள் இருந்துச்சுன்னா அந்த ரைஃபிளோட சேர்ந்தே இருக்கும்டா. ஓகே ஓகே இருக்கு வந்துச்சு. அண்ட் ஐயோ அது நீ அது ஆர்பு போட்டுட்டே இருந்தேன்னா பிரச்சனை இருக்காது. ஜெஃப்ரி நீ வந்து யூ ஜஸ்ட் பிரேஸ் யுவர் செல்ஃப். ஆமா நான் வந்து ஸ்டார்டிங் நாக் டவுன் ஆகக்கூடாது. அதான் நீ ஸ்டார்டிங் நாக் டவுன் ஆகாம ஃபர்ஸ்ட் ஹீட்ல உங்களுக்கு ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணிட்டு அதான் மெயினா. ஓகே அண்ட் ஆர்ச்சி போன உடனே 2 ஸ்கெலிட்டனையும் ஸ்பான் பண்ணிடு. நான் கரெக்டாவே வரேன். ஏய் இங்க தான் வந்துட்டு இருக்கேடா எனக்கு பின்னாடி. அது போக 2 இப்போ உன் கன்ல இருக்குமே அது. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சாரி that was poor tactics. அச்சி ஏய் என்னடா இது? லிட்டரலா அதோட எல்லா மூவியும் படிச்சு
அட பாவிங்களா, நம்ம அவ்வளவு விளையாடி இருக்கோம் அந்த கேம். ஆனா இவ்வளவு இந்த லெவல்ல எத்தனை cloud பாருங்க. ஆர்த்தி நீனுமா அண்டையும் போட்டிருக்க? ஆமா அண்டைங்கிறது மேலே வரலடா. மேலே செத்து போனா. எனக்கு அண்டைங் வந்துச்சு. வந்துச்சுடா. நீ செத்துட்டு திருப்பி இல்ல இப்போ வந்துச்சு. இப்ப எனக்கு அது லோகோ நெத்தில காமிக்க பாரு. ஏய் இல்லடா, எனக்கு ரீசார்ஜ் ஆகல. அப்ப திருப்பி வைக்கவே அது செல் டைம் அந்த அண்டைங் மட்டும் செல் டைம் ஒழுங்கா ரீசார்ஜ் ஆகாது. ஏய் ஆகலடா. ஏஆர் செலக்ட் பண்ணி வச்சிட்டு கைய வச்சா டேய். டக்குன்னு ஏஆர் தான செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப ஆகல உனக்கு. வெயிட் பண்ணு. வரல. அங்க பேர் நெத்தில எஃப்எம் எஃப் தான அமுத்திட்டு இருக்கேன். உனக்கு அந்த சர்க்கிள் அது ஃபுல்லா இருக்கா? ஃபுல் ஆகல. அது கைய வச்ச உடனே ஆகுமே. சரி, இல்ல நீங்க விளையாடுங்க பாப்போம். அவ யூஸ்வலா ஆகாது தெரியுமா உனக்கு? வீட்ல வச்சா ஆகலையா என்ன? ஏய் ஆகலடா. விளையாடி பிரச்சனை இல்ல, செத்துட்டு வருவோம் திருப்பி. வேணும்னா ஆனால் பட் ஸ்டில் ஏஆர் இஸ் பெஸ்ட்ரா. ஏய் இதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இமேஜின் ஒரு செகண்ட் நான் கேட்டு இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் போய் இருப்பீங்களா? நான் இங்க ரிவைவ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டோன்ல. எப்படி ஏன்டா முட்டாத்தனமா பேசிட்டு இருக்கேன்? ஸ்டோன்ல ரிவைவ் பண்ணா நாங்க ஸ்டோன்ல தான்டா இருப்போம். திருப்பி இங்க உங்களுக்கு லைட்டிங் வராதுடா. ஆமா. ஐயோ திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் லேட் இங்க என்ன ஃபர்ஸ்ட் போ ஜெஸ் போ. அடிச்சு போட்டோம். நான் பின்னாடி வலிச்சு விட்டுறேன். இப்போ வந்துச்சு. கிளவுட் வரும். ரைட் சைடு பாரு. கிளவுட் நான் பேக் கிளவுட் பாத்துக்கிறேன். ஹெல்த் போடுறேன். எங்க போடுற ஹெல்த்? அப்படி அந்த கார்னர்ல யார் இருக்காண்டி ஹெல்த் போடுற? அவன் இருக்கானேடா. அவன் இருக்கான். நாங்க இப்படி வந்து இருக்க இப்படி ஒரு சுத்திட்டு அப்படியே ஓடி போயிடும் நம்ம. டேய் ராட்குள்ள போறான். இல்ல போட்டுச்சேனே. ராட்குள்ள ஓடிட்டேடா. ராட்குள்ள ஓடுனா கரெக்ட்டா அந்த ராட் பாம் நடுவுல ஓடு. ஆர்த்தி பாத்துக்கோடா, அது பிளாஸ்ட் பண்ண போகுது. நல்லா பிளாஸ்ட் பண்ண விட்டீங்க. பா ஜஸ்ட் ஹெல்த் போடுறேன். ஹெல்த் ப்ளீஸ். போடு, இங்க போடு, இங்க போடு. எப்பவுமே ஒரு கார்னர்ல போடுறீங்கடா. டேய் நான் உயிரோட இருக்கணும்டா. டேய் யோசிச்சு பாரு. இப்ப நம்ம மூணு பேர் ஒரு இடத்துல சுடுங்கடா. போடு. ரெண்டு பேர் நாக் டவுனா? ஆட்கே போட அங்க அந்த சைடு. இந்த வாட்டி ஒழுங்கா போடுடா. நான் அவுட் ஆஃப் சிங்க்ல இருந்து ரீலோட் பண்ணிட்டேன் தெரியாம. நான் லேட்டா தான் ரியாக்ட் பண்ணேன். அதுக்கு நான் ரியாக்டே பண்ணல. ஐ ஃபிக்ஸ் அட பாரு. ஓ நீ செத்துறியா? நான் யார் ரிவைவ் பண்ணிருக்கேன்? ஆர்சி பாய். ஐ மீன் we still have time. ஏய் இந்த மாதிரி டைம்ல நீ ஸ்கல்ல போடுறா. போட்டேன்டா. ஸ்கல் ஸ்டார்டிங் போடாரு. ஸ்டார்டிங் போறது டோட்டலா வேஸ்ட். எதுவுமே யூட்டிலைஸ் ஆகல. இல்லடா ஆவதுடா. ஏய் இந்த டைம் நீங்க அந்த ரெண்டு பேர் போட்டீங்கன்னா அந்த ஸ்கல் வந்து கிளவுட பாத்துக்கும். ஆல்வேஸ் வேணாம்டா. அதான் பச்சையா போடுதுடா. ஒரு சைட் பார்த்தாலும் இன்னொரு சைட் பார்க்க முடியல. அது எனக்கு வெறுப்பா இருக்கு. ஜான் இன்னொரு 10 minutes கழிச்சு வாடா. என்னதுடா? இங்க பாரு இந்த ரீலோடிங் டைம்ல லேட் ஆகுது. 10 minutes வெயிட் பண்ணு. எனக்கு என்ன லாக் ஆயிட்டு இருக்கு. ஒரு செகண்ட். 10 minutes கழிச்சு வா. எதுக்கு? ஏம்டா வரலையா? ஏய் ஆல்ரெடி 12:10 டா. 12:30 முடிக்கணும். ஆமா. ஏய் ஆர்டி உன்கிட்ட அந்த கீ இது இருக்கா? இருடா, எனக்கு அது புரியலடா. எனக்கு அது அண்டை இங்க வர மாட்டேங்கிறா. மண்டை கட்டாயம் தெரியலையடா. என்ன லாஜிக்டா அது? அங்க பாரு, அது மட்டும் ரீசார்ஜ் ஆகுது. எனக்கு இது மட்டும் ஆயிடுச்சு. 1 அப்படின்னா இப்ப என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒண்ணு எனக்கு அண்டை இங்க வரல. வை
எங்க இருக்க நீ? நம்ம டிஸ்கிரிப்ஷன் பார்க்கவும் இல்லைண்ணா. வெயிட் பண்றா. ஒருத்தன் மட்டும் எங்கேயோ போயிட்டானே. 5 மினிட்ஸ் கூல் டவுன்டா. எப்பா ஓ அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம். ஓ இந்த வாட்டி எனக்கும் வரல. அதான். இன்னமும் 5 மினிட்ஸ் ஆகல. எனக்கு அதான் புரியல. மேபி அது உள்ள வரோம். அதே சுத்தி கிடச்சேன். டேய் அதுக்கு போட்டேன்டா. போட்டு என்ன பண்ணியோ அதுக்கு என்ன ஹெல்த் வருதுன்னு போட்டேன். என் கண்ணுக்கு இருக்கிற ஹெல்த் அவ்வளவுதான். கிளவுட பாரு பக்கத்துல. கிளவுட் போட்டாச்சு, கிளவுடையும் போட்டாச்சு. பா ஜஸ்ட் எப்படி ஹெல்த் போடுறேன். கார்னுக்கு வா. ஏய் யார அந்த பவரோட வருது. ஆமா அது என்ன? ஏய் அது ஏன்டா அதை உடச்சி தள்ளுதுங்க எப்ப பார்த்தாலும்? ஹெல்த் போட்டுருக்கேன். ஹெல்த் போட்டுக்கு இங்க கீழே வந்துட்டேன். அடப்பாவே இந்த வாட்டி நல்லா போச்சு. எனக்கும் கீழே வந்துட்டேன். ஆர்பியும் சுத்துறாத. என்னாச்சு இப்போ? அது கத்த போதா என்ன? ஐயோ ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டோம்டா. நான் அது கத்தறதை நோட்டீஸ் பண்ணல. நானும் நோட்டீஸ் பண்ணல. நான் லேட்டா தான் பண்ணேன். ஆல்வின் போ. ஆமா மூவ் பண்ணு. சரி இங்கிட்டு கொஞ்சம். எங்க என்ன ஈ பிரச்சனை லேட் ஆகுது. மூவ் பண்ணு. அவ்வளோ ஆர்த்தி எவ்வளோ கிளவுட் வரப்பாவே. ஆமா இன்னும் எடுக்கிறான் பாரு. கியூவை பிரஸ் பண்ணு. எவ்வளவு கிளவுட் இன்னும் எடுக்கிறான் பாரு. என்கிட்ட இது இல்லடா. என்கிட்ட ஹெல்த் இல்ல. ஆர்த்தி கியூ போடா. ஆர்த்தி ஹெல்த் போட மாட்டானோ? கியூவை போடுற இப்பவே. கியூவை பிரஸ் பண்ணி சொல்ல. Come on, wake me up, please. பாத்து வா. ஓகே இப்போ போடு. ஓகே அது கத்த போகுது. கத்த போகுது. ஐயோ இந்த வாட்டி அது ரெண்டுக்கும் பாதி தான் கொடுப்போம். அந்த ஒரு வாட்டி தான்டா நான் ஒரு இதை ஃபுல்லா போட்டு முடிச்சுட்டு இன்னும் ஒருத்தர் இருந்தா போடுற மாதிரி இருந்துச்சு. இப்ப வாய்ப்பே இல்லை. ஏன் ஜான் அடுத்த மேட்ச் வரியா உள்ள? இல்லடா எனக்கு இங்க வேற ஓடிட்டு இருக்கு. எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு வீடியோ. அண்டைங்க வந்துருச்சு. தானாக ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடுதா? ஆனா சில டைம் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சரி. எங்கடா போகணும்? எங்க போகணுமா? ஓகே உளர்ற ஒரு வழி தான் இருக்கு. நீங்க ஓகே சேம் ஸ்டார்ட் போனோம்னா 2 ஸ்கெலிட்டான் அண்ட் ஸ்டார்ட். நான் பின்னாடி போட்டேன். And this time the starts are good.
போச்சு. அண்டை யாருக்கு அண்டை இப்ப இருக்குது? ஆர்சி 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 ஜஸ்ட் ஹெல்ப் போட முடிஞ்சா. போடுறேன் போட்டுக்கிறேன். போட்டுச்சுடா. எப்படி செட் அதுக்குள்ள அண்ட் ஆர்சி டேய், என்ன எடுத்து போடு. எனக்கு கீழே 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 தள்ளி விட்டு. ஜெப்ரி சாவாத ப்ளீஸ். ஒரோட இருக்கு. போடுச்சுடா. டேய் நான் இது பண்ணிட்டேன்டா. அது தள்ளிட்டு இருக்கிற என்ன கிளவுட் என்ன தள்ளுது பாரு. பாட்டேன். எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் நினைச்சாலும் செய்ய முடியாது. சரி நான் எஸ்கேப் ஆயிருந்திருக்கோம் அதை. பட் லெஃப்ட் டு சென்டர் ஒருத்தர் இருக்கணும், ரைட் டு சென்டர் ஒருத்தர் இருக்கணும். ஓகேவா? ஸ்டார்டிங்ல சொன்னோம். வெயிட் பண்றா, நம்ம அப்படி இல்ல. வெயிட் பண்ணு. லெஃப்ட் டு சென்டர் ஒருத்தர் இருந்து ஃப்ரண்ட்ல பாத்துக்கணும், ரைட் டு சென்டர் ஒருத்தர் இருந்து பின்னாடி பாத்துக்கணும். பின்னாடி அந்த 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 ஏஐ வந்து நம்மளே பாத்துக்க வைக்கணும். அந்த ஏஐ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள். கிளவுட்ஸ் வர நேரத்துல ஆல்வினோட நல்லா தாங்குதான். அவனுக்கு அவ்வளவு ஹெல்த் இருக்கு. ஆமா லைக் அந்த ரியல் எஸ்டேட் தெரியும்ல அந்த படத்துல, நீ அந்த மாதிரி guy. நீ அவ்வளவு அடி வாங்கணும். எனக்கு அடி வாங்குறது பிரச்சனை இல்லைடா. அடி வாங்கிட்டு நான் வெளியே வரும்போது எனக்கு ஹெல்ப் போடுறதுக்கு நீ இருக்கணும். நீ போன உடனே செத்து போயிட்டா என்னால எதுவும் செய்ய முடியாது. இதுவா இருக்கு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நான் லிட்டரலி நான் டேங்க் பண்ணிடுவேன். பிரச்சனையே இல்லை டேங்க் பண்றதுக்கு. நான் நின்று எல்லா கிளவுடையும் நான் வாங்கிக்குவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் அதுக்கப்புறம் எனக்கு 0 ஹெல்த்ல இருக்கும். நீ ஹீல் பண்ணணும். யோ நான் சொல்றது நீ சொல்றது வேற முடிஞ்சு. ஓகே நான் வேணா சென்டர்ல நிக்கட்டா? நான் லெஃப்ட் சைடு நிக்கிறேன். ஓகே அப்ப ஆலன் அண்டே போ. நான் மிடில் நிக்கிறேன். ஓய் சிஸ்டம் அந்த வந்தோன கரெக்ஷன். அடுத்ததே ஓபன் பண்ணிட்டா. அது பின்னாடி எங்க என்ன எய்ம் பண்ண மட்டும் ஒரு வார்த்தை சொல்லி. அது எய்ம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஸ்டார்டிங் செஷன் ஆஃப் கிளவுட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸி தான். போட்டுச்சுடா. அது எய்ம் பண்ண ஆரம்பிக்குதுடா. எந்த பக்கம்? எந்த பக்கமா? லெஃப்ட் மோஸ்ட் ஆர் சென்டர்? லெஃப்ட் டு சென்டர். எய்ம் பண்ணு. அது எய்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு வந்துருவோம்டா நம்ம. பெட்டர் கிளவுட் ஸ்டார்ட். கிளவுட் ஹெல்த் போடுறேன். இந்த சைடு எங்க போடுறேன்? ஓகே ஜி தேங்க் யூ. ஆனா அது கத்த ஆரம்பிக்கும்போது சொல்லுங்கடா. ஐ ஹேவ் மை ஏஆர். இந்த வாட்டி ரெடியா இருக்கேன். நான் பின்னாடி ஆர்சி முன்னாடி ப்ளீஸ். ஆர்சி டவுன். அட பாவி. என்னடா ஆர்சி? ஸ்டார்டிங் என் பக்கத்துல யாரு? ஆல்வினும் பக்கத்துல. ஆர்சி ஆக்சுவலி செத்துட்டானா? ஆமா. அடிக்குது. ஜெஃப்ரி ஹெல்ப் ப்ளீஸ். ஹெல்த் இருக்கு இல்லனா சொல்லு. இல்ல ஓகே ஸ்ப்ரெட் அட்டாக் தான்டா இதுக்கு. இந்த வாட்டி நல்லா தான்டா பண்ணோம். அதுதான் இந்த வாட்டி ஸ்ப்ரெட் அட்டாக் தான் பண்ணோம் நம்ம. நான் ஒரு பக்கம் தனியா போயிட்டேன் உங்க கூட இல்லாம நான் தனியா போயிட்டேன். லிட்டரலி அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் என்னையே தான் பாத்துட்டு வச்சேன். என்ன அது கான்சென்ட்ரேஷனே மாத்தல. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி செகண்ட் ஒண்ண உன்னை பாத்துக்க வைக்கணும். அதுதான் உன்னோட வேல்யூ. செகண்ட் ஒன் ஃபுல்லா என்னதான்டா பாத்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பிச்சேன். அந்த லைட் வரப்ப அது லிட்டரலி கத்துறப்ப நான் பேசிக்கா என்ன பண்ணேன்னா கிளவுட் வரும்போது ஆல்வின் கிட்ட உட்கார்ந்தேன். நீ வாங்கிக்கோப்பா எனக்கு விட்டுரு. அண்ணி அந்த ஹெல்த் போட்டுறது எனக்கு நல்லா இருக்கு. ஆமா அது ஆக்சுவலி நல்லா இருக்கு. கிளவுட் வரும்போது பக்கத்துல வந்துடுறேன். ஹெல்த்தும் போட்டுறேன்.
எனக்கு பிரச்சனை இல்ல. ஆல்வின் ஆமா நீ இருக்க உனக்கு ஹெல்த் ரீடிங் ஆகும். ஆமா. அதனால நாட் ப்ராப்ளம். நான் மட்டும் எடுக்க ஹெல்த் ரீடிங் ஒரு டைம் கம்மியா இருக்கு. சரி, நான் ரைட் மவுஸ் போயிடுறேன்டா. எது ரைட் மவுஸ் தெரியல. நம்ம ஃப்ரண்ட்ல ஃபேஸ் பண்றப்ப ரைட் மவுஸ் ஏதோ அது. ஓ அதுவா? நீ முன்னாடி பாத்துக்கற, நான் பின்னாடி பாத்துக்கறேன். அப்பதானே போறோம். ஆமா அப்படிதான் போ. நீ எடுத்த உடனே ஓடிடு. சரி ஆல்வின் எங்க இருக்கா? நான் லெஃப்ட்ல இருக்கேன்டா. லெஃப்ட் ஒரு மிட்ல இருக்கேன். மிட் ஒரு லெஃப்ட். எடுத்த உடனே வாங்குறேன். ஆர்த்தி பயங்கரமா வாங்கிட்டு இருக்க போல. நான் எங்கடா வாங்கினேன்? யார் அந்த கார்னர்ல இருக்கா? நான் இல்லையே அந்த கார்னர்ல. நான் சென்டர் வந்துட்டேன். அது எப்பறம் ஓபன் ஆச்சு அதுக்குள்ள? நான் எப்பவுமே அதை நான் தான் ஓபன் பண்றேன். இல்லடா ஒரு பார் ஃபுல்லா வருது. அது என்ன லாஜிக் அது? ஓ ஒரு பார் இப்போ ஓகே. அப்ப நான் சீக்கிரமா ஓபன் பண்ணல. அது நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டோம். நான் பின்னாடி பாத்துக்கிறேன்டா. ஆர்த்தி முன்னாடி பாரு. முன்னாடி போட்டேன். பின்னாடியும் போட்டேன். டேமேஜ் எவ்வளவு இருக்கு பாரு. நான் பின்னாடி போட்டுருக்கேன். என்கிட்ட அந்த பால் தூக்கி போட்டுட்டு இருக்கு. என்கிட்டயும் தான். அது நாட் அ ப்ராப்ளம். அதெல்லாம் பழகிடுச்சு. கிளவுட் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹெல்த் போறேன். மிடில் ஹெல்த் போட்டுருக்கேன். மிடில் ஹெல்த். நான் உன் பக்கத்துல ஓடி வரேன். அப்ப நானும் மெடிட் வந்துட்டேன். அடே ஓடி வரேன்னா கிளவுட் ஏன் மேல படுத்துருக்கு? நீ மிட்ல ஜஸ்ட் ஆர்டிக்கு தள்ளுது. பிஸ்டல் வச்சு என்ன ட்ரை பண்ணிருக்க? என்னைய கீழே தள்ளி விட்டுச்சு. ஆனா நான் இவ்வளவு தான் இருந்தேன் இந்த வாட்டி. ஓ ஏய் ஒரு நல்லா பண்ணிருக்கேன். ஜிஜி ஐ ஃபவுண்ட் a technique right. யாரே என்னால தான் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதான் பின்னாடி ஒண்ணு. ஓகே என்னால ஒண்ணு கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியல இந்த வாட்டி. நான் எனக்கு 30யும் போட்டேன்னா காலியே இருக்காது. ஓ இது இப்படி ஒன்று இருக்குன்னு ஆட்ட போடு. அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போடு அனுப்பே ஒரு எவ்வளவு லைஃப் இருக்கு? ரெண்டுத்துக்கும் பாதி இருக்கா? ரெண்டுத்துக்கும் ஒண்ணுத்துக்கு வந்து பாதி கீழே தான்டா இருக்கு. இன்னொருத்துக்கு தான் பாதி இருக்கு. ஓ அந்த ஸ்கல் வந்து கிளவுட் கிளியர் பண்ண ஓரளவுக்கு யூஸ் ஆகுது. இல்லாம இல்ல. ஆமா கிளவுட் மட்டும் இல்லடா, அதையும் கிளியர் பண்ணிட்டு தான்டா இருக்கு. அதையும் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஓடிது. இது எதுவும் செய்ய முடியல. தனியா இந்த இவ்வளவு பெரிய ஏரியால பண்ண முடியலடா. 3 பேர் சமாளிக்க வேண்டியது ஒருத்தர் எப்படிதான் சமாளிப்போம். அதான் நான் இங்க போனா அதை அடிக்குது, அங்க இருந்தா இதை அடிக்குது, அப்படியே போயிட்டு இருக்கேன். இந்த வாட்டி ஓரளவுக்கு நல்லா பண்ணோம். பட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் இந்த வாட்டி. நான் தான் இல்ல நான் தான் ஒழுங்கா. ஏன்னா அந்த மெயினோடது வந்து போயிட்ட முன்னாடி நீ முன்னாடி இல்ல நானே போகிறேன். எங்க போற? நான் அந்த சைடு போயிடுறேன். நீ அந்த சைடு போறதுல நான் இங்க வாங்குறேன். அதான் சரி நீ போ. டக்குன்னு ஓடிடு. ஓ நீ வாங்குறியா? நான் வாங்க மாட்டேன். நான் வாங்கல இது வரைக்கும். இந்த பாரு எது வந்த உடனே ஒரு வாங்குறேன். நான் வாங்கலையே. நீ இங்க ஓடும் போது அடிக்க வரும்டா. நீ ஓடி வருதுல, அதுக்கப்புறம் நான் இங்க வருவேன்ல. ஆமா சரி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு போவாதீங்க. இது இருக்கு, கொரோஷன் இருக்கு. சொல்லி வாய வச்சு போயிட்டேன். நான் அதை ஓபன் பண்ணிட்டேன். நான் தான்டா ஓபன் பண்ணேன். நானும் சூப் பண்ணேன். யாரும் விழுந்து கிடக்கா? சரி ஓகே. இல்ல இந்த கிளவுட்ஸ் என்னைய போட்டு அடுத்து யாரும் இல்ல என்னை கவர் பண்றது. நீ ஏன் தனியா ரைட் சைடுல நிக்கிற? and just help please. போறேன். அட டேய் ஒரு ஷாட்ல இதே ஏறறேன்டா நானு. என்னடா ஆரம்பது? எனக்கே டென்ஷனா இருக்கு. ஹெல்டா போடுறேன்டா. எவன் வேண்டாம் எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க. ஐயோ தட் yellow கலர்ரா.
நான் ஹீல் பண்ணிட்டு டக்குன்னு ஓடி வந்துடுறேன். எப்படி எஞ்சி ஓடிடு உடனே. நான் ஏன் உனக்கு கொரோசன் இது இல்லடா எனக்கு. வாங்கிட்டு வர வேண்டியதானே. சொல்றதுக்கு நல்லா இருக்கு. 3 இது அடிச்சா நாங்க செத்துறோம். அரைச்சி திருப்பி சாப்பிட்றோம். ஏய் நான் இப்பதானே ஏஞ்சேன். அட பாருங்களா. ஐ எம் சாரி, என்கிட்ட இதுவும் இல்லை. ஏய் இல்லையா? நான் ரிவைவ் பண்றேன் அவனை. நான் பாத்துட்டு ஓகே நான் க்ளவுட் பாத்துக்கிறேன். என்னைய போட்டுச்சு. என்கிட்ட இது இல்லடா. ஆர்த்தி நீ அவனை நான் பாத்துக்கிறேன். பின்னாடி கிளவுட் போடு. பின்னாடி வருதுடா. கிளவுட் ரெடி. ஓகேடா பாத்துக்கிறேன்டா. நான் நேரா அதுக்கு நோக்கி போயிட்டேன் தெரியாம. ஹெல்ட்ட போடுறேன். வேணா வச்சுக்கோ. சரி சமாளிங்க. ஓகே. ஹெல்ட் எதுக்கு போடுறேன்? நல்லா தள்ளி விட்டுச்சு. இதே மாதிரி தான் நானும் இருந்தேன். சரி ஜெஃப்ரி நீ வெளியே போடா. ஆமா நான் போறேன். வெளியே போடா. என்ன வரும்னு பாப்போம். இனி இது வாட் ரேட்டிங் நான் மட்டும் போக முடியுமா? வெளியே போயிட்டு வாட்ஸ் சர்வர்ல போடா. வேற பிக்னிக்கா நடத்துறாங்க. ஓ ஆமா வெளியே போடா. அடப்பாவி. நான் அப்படியே பண்ணோம். இல்ல இது இப்ப இந்த சர்வர் 2 பேருக்கு ஆப்டிமைஸ் ஆயிருக்கும்னு தெரியுமா? இல்ல போயிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லடா ஆப்டிமைஸ் வேற. அதை விட்டு தள்ளு. நம்ம வந்து 3 பேரும் ஒரு இடத்துல இருக்கோம். ஒண்ணு எய்ம் பண்ணா கூட நம்ம அந்த எய்ம்ல வந்து இன்னொருத்த வந்து வேறான். அதனாலதான் 2 பேரா இருக்கீங்க. அது தெரிஞ்சுக்கோ. நான் பின்னாடி கிளவுட் பாத்துக்கிறேன். அஜய் முன்னாடி கிளவுட் இல்ல, நான் அதை போடுறேன் ஃபர்ஸ்ட். அடுத்து கிளவுட். ஓகே ஏன்னா இப்ப போடலன்னா பரவாயில்ல, நம்ம தலைவலி கொடுத்துரும். கிளவுட் வருதுடா. அடுத்து கிளவுட் பாத்துக்கோ. நான் பின்னாடி பாத்துட்டு இருக்கேன், நீ முன்னாடி பாத்துக்கோ. கிளவுட் கான் ஓகே அது ஓகே. ஏஆர்ல ஆர்மர் ரெடியா வச்சுக்கோ எப்பவுமே அட் ஆல் டைம்ஸ். நான் சொல்லும் போது போடு. அது வரைக்கும் எஸ்எம்டி போட்டுக்கிறேன். ஓகே. ஏஆர்ல ஆர்மரா? ஆர்மர்ல ஏஆர்ல வந்து ஆமோ ரெடியா வச்சுக்கோ எப்பவுமே. அது கத்துற டைம்ல மட்டும் ஏஆர் யூஸ் பண்ணுவோம். அப்படி சொல்றியா நீ? இது என் லிஸ்ட்ல இல்லையடா. ஏன்னா அந்த கத்துற டைம்ல தானே மேக்ஸிமம் டேமேஜ் வருது. என்னடா எல்லோ கலர் போடுது? அரிசி பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஓகே கிளவுட் தான் மறந்துட்டோம். கிளவுட் ஃப்ரண்ட்ல நான் பாத்துக்கிறேன், நீ பேக்ல பாத்துக்கோ. I'm healing. ஐயோ that was a mistake. இந்த மாதிரி தான் நானும் போட்டுருந்துக்கலாம். மிஸ்டேக் தான், சாரி. ஹீல் பண்ணு. அது போடாத, பின்னாடி போடு. உனக்கு தூரமா போயிருச்சுன்னா பின்னாடி இருக்கிறத போடு. கிளவுட்ஸ் பின்னாடி தான் வரும் நிறையா. எஸ்எம்ஜி உனக்கு பின்னாடிடா. அட பாவி. நான் சொன்னேன்ல, நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது பிரச்சனை இல்லை. நான் கீழே விழலன்னா நான் லிட்டரலி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடினா எனக்கு பின்னாடி அது. நான் முன்னாடி நீ சொல்லி இருக்கணும். ஓ சரியா, வெயிட் பண்ண. இல்ல சரி, நான் இன்னும் ஸ்பான் பண்ணல, பிரச்சனை இல்லப்பா. இது எப்படியும் உள்ள வரும் மோஸ்ட்லி. நம்ம அப்ப 5 நிமிஷத்துக்குள்ள செத்து போறோமா? இல்ல அண்டைக்கு இங்கே வர மாட்டேங்குது. 5 நிமிஷம் 1 நிமிஷம் வந்தாலே பெரிய விஷயம் தான். இல்லடா லிட்டரல் நம்ம அப்படியே செத்து போறோம்னு நினைக்கிறேன். எனக்கு சரி, இந்த வாட்டி ஓரளவுக்கு ஈஸியா முடிக்கலாம்டா. ஓடிடு, அந்த சைடு போ.
சரி நான் அந்த சைடு இருக்கிறதையும் போட்டுறேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். கிளவுட் நான் பேக் கிளவுட்ஸை பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரண்ட் கிளவுட்ஸை பாரு. Are you in trouble? இல்ல அது கத்த வருதுடா. அரிசி தள்ளிரு டேய் தள்ளுடா அந்த இடத்த விட்டு. எதுடா கத்த வருதுன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல. கத்த வருதுன்னா அந்த எல்லோ, ஐ மீன் நான் கத்த வருதுன்னு சொல்லிடக்கூடாது, அந்த எல்லோ வருதுன்னு சொல்லணும். அது பாம் வருதுன்னு புஷ் ஓகே அதுக்கு பேரு புஷ்ஷா புஷ்னு வச்சுக்கலாம். இது புஷ்ஷா இருந்தா புல்லா இருந்தா நினைக்கிறேன். ரெண்டு சைடும் ஒன்னொன்னு போட்டுச்சிங்க, செத்துட்டேன். அது எக்குடா அது? எக்கா எல்லோவா புஷ். ஆல்வின் முன்னாடி நான் பின்னாடி பாத்துட்டு இருக்கேன், நீ முன்னாடி பாரு. போட்டாச்சு. ஜி ஐயோ நல்ல வேலை கிட்டத்தட்ட. ஐயோ என் கண்ணு ஃபயர் மோட்ல இருக்கு. கேம் ஆரம்பிச்சதுக்கு பெஸ்ட் போட்டு வாங்கிடுவாங்க. டேய் ஜெஃப்ரி என்னடா சொல்லு. ஏய் ஆல்வின் இது இந்த பக்கம் ஆரம்பிச்சு ரொம்ப அடிக்டிவா இருக்குடா. ஓகே சொல்லிட்டு தேங்க்ஸ் டா. சீரியஸ்லி ஆனா உனக்கு அந்த நீ சொன்ன மாதிரி லைக் ரெக்கார்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இல்ல எல்லாத்துக்குமே செமையா இருக்கு. என்னன்னா அந்த பக்கம் பாத்துக்கோ. இதுல என்னென்ன எபிலிட்டி இருக்கு பாரு. பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம், ஃபோல்டர் ஓபன் பண்ணலாம், ஷார்ட்கட் ரன் பண்ணலாம், பேட் ஸ்கிரிப்ட் இருக்குல ஆக்சுவல் விண்டோஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல வந்து பேட் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவேன்ல, அதையே ரன் பண்ணலாம் இதுல. ஓ நீ சொல்லிருக்க வேண்டியதானே, நான் கவனிக்கல அத. போட்ட ரெண்டுத்தையும் போட்ட நானும் போட்டேன். நான் ரெண்டாவது நான் போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு சுத்து போட்டோம். அடுத்தது போட்டு நான் போட்டுட்டு இருக்கேன். நம்ம ஸ்கல்ஸ் அங்க போயிட்டு இருப்பாரு, அது போட்டுரு. கிளவுட்ல கவனிக்காத, அத போட்டுரு. போட்ட ஜி போட்டீங்களா? ஜி போட்டாங்கடா. எஸ் as I predicted. நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தவங்கள விளையாட முடியாது. அதான் மூணு பேர் அளவுக்கு அந்த இது வருது. ஆமா மூணு அளவுக்கு டிஃபிகல்ட்டில வருது. அது டிஃபிகல்ட்டி வருதுன்னு சொல்ல முடியாது. நடுவுல வந்து இப்படி திடீர்னு அதோட எய்ம்ல இருந்தா அந்த எய்ம்ல நான் வந்து மாட்டேனா பெருசு. அது வேற ஒண்ணு இருக்கு. ரெண்டு பேர்னா இன்னும் நல்லா கோஆர்டினேட் பண்ண முடியல, ஈஸியா கோஆர்டினேட் பண்ண முடியல. மேபி அதனால தான் மூணு பேர் வச்சிருக்காங்க போல. நாலு பேர்னா இன்னும் மோசமா இருக்கும்ல. 4 பேர் அங்க எங்க போயிருப்போம், நிக்கிற கேடா இருக்காது. சரி இப்ப எங்க போக? டேய் கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்றதுலாம் வச்சிருக்காங்கடா ஸ்கிரிப்ட். நல்லா இருக்கு. அதுல என்ன கொடுமைனா இது ஆக்சுவலா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் மாதிரி பேசிக்கா ஒரு கம்ப்யூட்டருக்கு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி. ஆனா ஃபுல் ரிமோட் கண்ட்ரோல் இல்ல. அதோட ஆக்சுவலா நல்லா இருக்குதுன்னா நம்ம ப்ரோகிராமிங் என்னது அப்படியே. இப்ப நான் திருப்பி அங்க போணுமா? எக்ஸ்ட்ரா எதுக்குடா வந்தோம்? நம்ம ஒரு பாஸ் முடிச்சிருக்கோம்ல, இப்போ நமக்கு ஏதோ பவர் கிடைச்சு. இங்க இதுக்கு பாரு கீழ செஸ்ட்ல இங்க ரெண்டு செஸ்ட் இவ்வளவு ஸ்கிராப் கிடைக்கும். எங்க அட ஜெஃப்ரி மிஸ் பண்ணிட்டான். எது இந்த ஸ்கிராப்லாம்? ஆமா நிறைய ஸ்கிராப்டா. ப்ரோகிராம் பண்ற இஃப் ஸ்டேட்மென்ட் மாதிரி இருக்கு. அங்க ஏதோ நான் வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ஆக்சுவலா இஃப் ஸ்டேட்மென்ட் வச்சு இது ட்ரிகர் கொடுக்கலாம் போல இருக்கு. இப்போ நம்ம அவ்வளவுதானா? இப்படிதான் போய் ஆகணுமா? ஆமா அங்க போய் கைய வச்சிட்டு இப்படிதான் இதையும் பண்ணணும். அடப்பா விடு, அண்டையிங் கிங் யூஸ் கூட பண்ணலடா ஆச்சு. எனக்கு பாதி ரீசார்ஜ் ஆயிடுச்சு, முக்காசி ரீசார்ஜ் ஆயிடுச்சு. எனக்கு நான் யூஸ் பண்ணல, எனக்கு நான் சாவவே இல்ல கடைசி பேட்ச்ல. இப்ப இந்த எங்க இது இவ்வளவுதானா இங்க? அப்ப நம்ம எப்படி போனோம் இப்ப வெளிய?